இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடியது வந்து மொடக்குறிச்சி தொகுதியில இருக்கிறீங்க. இப்போ மொடக்குறிச்சி தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தா இப்ப ஏன்னா அது ஒரு கிராமம் சார்ந்த பகுதியாவே இருக்கு. நீங்க ஈரோடு மாவட்டத்திலேயே ஒரு பெரிய தொகுதி அப்டின்னா, மொடக்குறிச்சி தொகுதி தான். மத்த தொகுதிகள காட்டிலும் ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு தொகுதி. தமிழ்நாட்டிலேயே சொல்லப்போனா ஒரு நிலப்பரப்பு அதிகமா கொண்ட தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, மொடக்குறிச்சி தொகுதி தான். அவ்வளோ நிலப்பரப்புகள் இருந்தாலும் இன்னும் கிராமம் சார்ந்த பகுதியாவே இருக்குது ஒட்டி, அது ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு குக்கிராமம் அப்படிங்கிற சொல்ற மாரி தான் இருக்குது ஒரு தொகுதியே. அந்த தொகுதிய வளர்ச்சி அடையறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தா, ஓரளவுக்கு தொகுதி நல்ல வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாறும் அப்படின்னா, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம்? கொண்டு வந்தா நல்லாயிருக்கும்னு சொல்றீங்க? மொடக்குறிச்சி தொகுதி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி தான். தமிழ்நாட்டிலே வந்து 2 தாலுக்காவ முழுமையா கொண்டுள்ள தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி. அதேமாரி அதிக பேரூராட்சிகள், அதாவது 13 பேரூராட்சிகள் கொண்ட ஒரே தொகுதி 234 தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி தான். மொடக்குறிச்சி தொகுதியில திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ முதல்ல அரசு மருத்துவமனையில வந்து நம்ம தரம் உயர்த்தணும். அது வந்து அரச்சலூர், மொடக்குறிச்சி, சிவகிரி, கொடுமுடி இந்த 4 மருத்துவமனையும் தரம் உயர்த்தணும். குறிப்பா மொடக்குறிச்சியும், கொடுமுடியும் வந்து தாலுக்கா ஆனதுனால இறந்தவர் உடல் பரிசோ போஸ்ட் பிரேத பரிசோதனை வந்து கொடுமுடியில் நடந்துகிட்டு இருக்குது. மொடக்குறிச்சியிலேயும் அதுக்கான இதை வந்து கொண்டுட்டு வந்தா, இன்னும் கொஞ்சம் வந்து சௌரியமா இருக்கும். அதை செய்யணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈரோடு டூ கரூர் ரோட்ட வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது. இடையில வந்து 2 ரயில்வே பாலங்கள் இருக்கிறதுனால, கனரக வாகனங்கள் வந்து போறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. அது சாவடி பாலத்திலயும், அந்த பஞ்சலிங்கபுரத்திலயும் வந்து மேம்பாலம் அமைக்கணும். மேம்பாலம் அமைச்சுட்டு, கொடுமுடியில வந்து அந்த கோயில் வந்து மகுடேஸ்வரர் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில் மட்டும் இல்ல. இந்த யாகங் திதி, தர்ப்பணம் இதெல்லாம் பண்ற கோயில். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கர்நாடக மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது. அவங்க வர்றக்கான போக்குவரத்து வசதி வந்து கர்நாடகா பெங்களூர்லேருந்து கொடுமுடிக்கு ஒரு ரயில் போக்குவரத்து இருந்ததுன்னா, இன்னும் அந்த கோயில் வந்து இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாரி அதுக்கு பக்கத்துல இருக்கிற காரணாம்பேட்டை வந்து ஒரு காரணாம்பாளையம். காரணாம்பாளையத்தில வந்து ஒரு சின்ன செக் டேம் மாரி தான் இருக்குது. அந்த செக் டேம் பொறுத்தவரைக்கி, ஒரு சுற்றுலா தலமா பார்க்கா பண்ணோம்னா, அந்த கோயிலுக்கும் அருகாமையிலேயே இருக்குது. ஒரு 2, 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. கொஞ்சம் சுற்றுலா தலம் டெவலப் பண்ணா, அங்க இருக்கிற மீனவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். கொடுமுடியும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமா மொடக்குறிச்சி தொகுதியில இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அரச்சலூர், அ அவல்பூந்துறை இந்த பகுதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விரிவடையணும். அதுக்கு வந்து இந்த பேருந்து நிலையம்லாம் இன்னும் சரியா இது பண்ணாம இருக்கிறாங்க. அது குறித்து என்ன சொல்றீங்க? அரச்சலூர்ல இப்ப நடக்கிற ஆட்சியில ஒரு பேருந்து நிலையம் தொடங்கி, வேலை வந்து சுலபமா நடந்துகிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் துரிதப்படுத்தி, அந்த பேருந்து நிலையத்த பெருசு பண்ணணும். அதே மாரி மொடக்குறிச்சியிலயும் ஒரு பேருந்து நிலையம் கொண்டுட்டு வரணும். அவல்பூந்துறை பகுதியில வந்து ஒரு காவல் நிலையம் அமைக்கணும். காவல் நிலையம் அப்படின்னா, முதல்ல வந்து அரச்சலூர்ல மட்டும் தான் காவல் நிலையம் இருக்குது. இப்ப வந்து மொடக்குறிச்சி, அவல்பூந்துறை, அரச்சூர்ல வந்து நல்லா வளர்ந்துகிட்டு வந்து குடியிருப்பு பகுதி அதிகமாகுது. சில சமூக விரோத செயல் நடக்காத இருக்க அவல்பூந்துறையில வந்து ஒரு காவல் நிலையம் அமைச்சா நல்லாயிருக்கும்.